ஒரு அழகான கிராமத்தில் ரவி, மணி என்று இரண்டு நண்பர்கள் இருந்தார்கள். அவர்கள் எப்போதும் நகமும் சதையும் போல ஒன்றாகவே இருப்பார்கள். ஒரு நாள், மணி, இன்று நாம் காட்டுக்குள் சென்று சுற்றி பார்க்கலாம் வா என்று ரவி கூப்பிட்டான். மணியும் சரி என்று சொல்ல, இருவரும் பேசிக்கொண்டே காட்டுக்குள் நடந்தார்கள். பறவைகளின் சத்தமும் பச்சை மரங்களும் அவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்தன. திடீரென்று புதருக்கு பின்னால் இருந்து ஒரு பெரிய கரடி அவர்கள் முன்னால் வந்து நின்றது. அதை பார்த்ததும் இருவருக்கும் நடுக்கம் எடுத்தது. மணிக்கு மரம் ஏறத் தெரியும். அதனால் அவன் ரவியை பற்றி யோசிக்காமல் உடனே அருகில் இருந்த ஒரு பெரிய மரத்தில் ஏறி தப்பித்தான். ஆனால் ரவிக்கு மரம் ஏறத் தெரியாது. அவன் செய்வதறியாது திகைத்தான். அப்போது ரவிக்கு ஒரு செய்தி நினைவுக்கு வந்தது. கரடி இறந்தவர்களை தீண்டாது. உடனே ரவி தரையில் படுத்து மூச்சை அடக்கிக் கொண்டு பிணம் போல கிடந்தான். கரடி மெதுவாக ரவியின் அருகில் வந்தது. அவனது காதுக்கு அருகில் தன் மூக்கை வைத்து மோப்பம் பிடித்தது. அவன் அசையாமல் இருந்ததால் அவன் இறந்து விட்டான் என நினைத்து கரடி அங்கிருந்து போய்விட்டது. கரடி மறைந்ததும் மணிமரத்திலிருந்து கீழே இறங்கி வந்தான். அவன் வேடிக்கையாக, ரவி, கரடி உன் காதில் என்ன ரகசியம் சொன்னது என்று கேட்டான். அதற்கு ரவி நிதானமாக, கஷ்ட காலத்தில் நண்பனை தனியாக விட்டுவிட்டு ஓடும் மனிதனிடம் நட்பு வைக்காதே என்று கரடி சொன்னது என்றான். ரவியின் வார்த்தைகளைக் கேட்ட மணி தன் தவறை உணர்ந்து வெட்கப்பட்டான். மன்னித்துவிடு ரவி, இனி எப்போதும் உன்னை விட்டு போக மாட்டேன் என்று உறுதியளித்தான். இருவரும் மீண்டும் கைகோர்த்து ஊருக்கு திரும்பினார்கள்.